வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து. தாவேக்கால ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிகிட்ருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அது திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை. இதே அந்த வைஷ்ணவி பொண்ணு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துச்சு. நானும் காலேஜில் படித்த பிள்ளை தான், இங்கே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த அரசாங்கத்தில், இந்த அரசாங்கமே ஒரு பாலியல் அரசாங்கம் அப்படிலாம் பேட்டி கொடுத்த ஒரு பொண்ணு அதே கட்சியில் போய் இணைதுன்ற போதே இது ஒரு கேலிக்குத்தான செயல். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உண்மையிலேயே சமூக அக்கறை கிடையாது. தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணுது. ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணு பேசின பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள், அதோடைய அந்த பொண்ணுடைய ட்விட்டருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாமே படு மோசமாக, பாஜகவை விட மோசமாக திமுகவை விமர்சித்த ஒரு பெண் இன்னைக்கு திமுகவிலே ஐக்கியமாக வராங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு சமூக அக்கறை என்பது கிடையாது. தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும். அந்த பொண்ணு யாரும் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தாவைக்காலேருந்து வெளியே வந்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா தாவைக்காலேருந்து ஒட்டுமொத்த தாவைக்காவும் கலைக்கப்பட வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா அது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி சீக்கிரமாக முதலமைச்சர் ஆகலாம்னு நினச்சிட்டு அவர் விஜய் வந்திருக்காரு. ஆனால் மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் அவர் தான். இது வரைக்குமே மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் அவர் தான். தொண்டர்களே சந்திக்க மறுக்கிறார். மக்களை விடுங்க. இந்த பொண்ணு வெளியே வந்தது காரணமே அவரை நிறைய தூரம் வாய்ப்பு கேட்டு அவரை சந்திக்க முடியலன்னு தான் அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு இல்லைங்களா? அப்போ கட்சி நிர்வாகிகளை சந்திக்காதவர் தொண்டர்கள் எப்படி பொதுமக்களை எப்படி சந்திப்பார்? பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தில் எப்படி அவர் பங்கெடுப்பார்? அப்போது அந்த பொண்ணு வெளியே வந்துக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு போன இடம் தப்பு. ரைட் பர்சன் ராங் பார்ட்டி.